ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 27/3/2025. मीठे बच्चे किवया आया है तुम्हारी नैया पार लगाने। तुम बाप से सच्चे होकर रहो तो नैया खिलेगी डुलेगी लेकिन डूब नहीं सकती। இனிமையான குழந்தைகளே, படகோட்டி வந்திருக்கின்றார் உங்களுடைய படகை கரை சேர்ப்பதற்காக. நீங்கள் பாபாவிடம் சத்தியமாக இருங்கள். அப்போது உங்களுடைய படகு ஆடலாம் அசையலாம், ஆனால் ஒருபோதும் மூழ்கவே முடியாது. ஏன்? நம்முடைய படகோட்டி பாபா. प्रश्न, बाबा की याद बच्चों को यथार्थ न रहने का मुख्य कारण क्या है? கேள்வி, பாபாவுடைய நினைவு குழந்தைகளுக்கு யதார்த்தமாக இல்லாததற்கு முக்கியமான காரணம் என்ன? उत्तर, साकार में आते आते भूल जाते हैं कि हम आत्मा निराकार हैं और हमारा बाबा भी निराकार है। साकार होने के कारण साकार की याद सहज आ जाती है। देही अभिमानी बन अपने को बिंदी समझ बाप को याद करना, इसमें ही मेहनत है। பாபா சொல்கிறாங்க, சாக்காரத்தில் வந்து நான் ஆத்மா நிராகார், நம்முடைய தந்தையும் நிராகாருங்கிறதே மறந்து போயிட்டோம். அதனால் சாக்காரத்தில் இருக்கிற காரணத்தினால சாக்காரத்தினுடைய நினைவு சகஜமாக வந்துடுது. தேகத்தில் இருக்கிறனால தேக நினைவு ஈஸியாக வந்துடுது. ஆனால் எப்போ தேகி அபிமானி ஆகிறோம், இப்போ தன்னை ஆத்மா, நான் ஒரு புள்ளி வடிவமான ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறோம், அப்போது பாபா நினைவு ஈஸியாக இருக்கும். பாபாவை நம்ம நினைக்க முடியும். ஆனால் இதில் தான் உழைப்பு இருக்கிறது. ஓம் சாந்தி. சிவ் பகவானுடைய மகா வாக்கியம். இன்கா நாம் தோ சிவ் நெய் ஹேனா, இன்கா நாம் ஹே பிரம்மா. இவரோட பேர் சிவ் கிடையாது. இவரோட பேர் என்ன? சிவ் பாபா. யார் சரீரத்தில் வராரோ, யாரை நம்ம முன்னாடி பார்க்குறோமோ அவங்க தேகதாரிகள், அவங்க பேர் சிவ் கிடையாது. அதே போல் அவரோட பேர் பிரம்மா. இன் துவாரா பாத் கர்த்தே சிவ் பகவான் வாஜ். ஆனால் அவர் மூலமாக சிவ் பாபா பேசிகிட்ருக்கிறார். அந்த வார்த்தைகளை தான் சிவ் பகவானுடைய மகா வாக்கியம்னு சொல்லப்படுது. ये तो बहुत बार समझाया है, कोई मनुष्य को या देवता को अथवा सूक्ष्म निवासी ब्रह्मा विष्णु शंकर को भगवान नहीं कहा जा सकता है. பாபா பல முறை புரிய வச்சிருக்கிறார். எந்த மனிதர்களையோ தேவதைகளையோ சூக்ஷ்மதன் வாசிகளையோ பிரம்மா விஷ்ணு சங்கரையோ பகவான் என்று சொல்லவே முடியாது. பாபா समझाते, तुम इन आंखों से जो कुछ देखते हो वो विनाश होने का है, अब तुमको चलना है शांतिधाम. பாபா புரிய வைக்கிறார், இந்த கண்களால் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அனைத்துமே அழியக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் போகணுமா? சாந்தி தாமத்துக்கு போங்க. தன்னுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். बाबा समझाते हैं, तुमको 5 विकार रूपी रावण ने तुच्छ बुद्धि बना दिया, इसलिए देवताओं के आगे जाकर नमस्ते करते हैं. பாபா புரிய வைக்கிறார், 5 விகாரங்கள் என்ற ராவணனால உங்களுடைய புத்தி துச்ச புத்தி, ரொம்ப கீழான புத்தி ஆயிடுச்சு. ஆகையினால தேவதைகளுக்கு முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருந்தோம். कोई तो नास्तिक है, कोई मानते नहीं. சிலர் நாஸ்திகராக இருக்காங்க, யாருமே சில தேவதைகளை கூட ஏற்றுக்காதவங்களும் இருக்கிறாங்க. तुम बच्चे जानते, जब तक राजधानी स्थापन नहीं हुई तब तक विनाश नहीं होगा. अर्थक्वेक आदि होगी, एक तरफ बम्स फटेंगे, दूसरी तरफ नेचुरल कैलामिटीज आएगी, अन्न नहीं मिलेगा, स्टीमर आदि न आएगी, फेमन पड़ जाएगी, भूख मरते मरते कदम हो जाएंगे. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும், எப்போ வரைக்கும் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகலையோ அப்போ வரைக்கும் அழிவு ஏற்படாது. மற்றபடி பூகம்பம் ஏற்படும், ஒரு பக்கம் பாம்ஸ் போடுவாங்க, இன்னொரு பக்கம் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும், உணவு கிடைக்காது, ஸ்டீமர் வராது, புயல் ஏற்படும், பசியிலேயே நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. भूख हड़ताल जो करते हैं कुछ न कुछ जल माकी आदि लेते हैं, वजन में हल्का हो जाते हैं. यहाँ बैठे बैठे अचानक अर्थक्वेक होगी, मर जाएंगे.
பாபா சொல்கிறாங்க, சிலர் என்ன பண்ணுறாங்க, யார் விரதம் அப்படின்னு இருக்கிறாங்க, அவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கூட இருப்பாங்க. ஆனால் உடல் எடையெல்லாமே குறைஞ்சி மெலிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட ஏற்படும். பாபா சொல்ல, திடீர்னு உட்கார்ந்துருக்கும் போதே பூகம்பம் ஏற்படும், அழிஞ்சு போயிடுவாங்க. நான் விநாசம் கண்டிப்பாக ஏற்படும். साधु संत आदि ऐसे नहीं कहेंगे विनाश होना है इसलिए राम राम कहो. சாது சன்னியாசிகள்லாம் உலக அழிவு ஏற்படும்லாம் சொல்கிறது கிடையாது. ராம் ராம்னு சொல்லுங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. பாபா कहते कोई भी देहधारी को याद नहीं करो, देखते हुए भी हम नहीं देखते हैं, हम आत्मा है, अपना घर जाएंगे. பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு தேகதாரியும் நினைவு செய்ய வேண்டாம், பார்த்தாலும் நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தன் ஆத்மான்னு புரிஞ்சுக்குங்க. நான் ஆத்மா இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். अब बाबा की याद भी ऐसी पक्की होनी चाहिए. पालौकिक बाबा कहते बच्चे मुझे याद करो और स्वर्ग के वर्षे को याद करो. இப்போ பாபாவுடைய நினைவு உறுதியாக பக்காவாக இருக்கணும். பரலோகிக பாபா சொல்கிறார், குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். अच्छा, धारणा के लिए मुख्य सार, धारणेக்காக முக்கியமான விஷயம், ऐसा कोई कर्म नहीं करना जो बाबा द्वारा भक्त का टाइटल मिले. बेहबर बन सबको बाबा और वर्षे का याद करने का पैगाम देना है. பாபா சொல்கிறாங்க, பாபா மூலமாக பக்தன்கிற டைட்டில் கிடைக்கும்படியான எந்த செயலும் செய்ய வேண்டாம். பாபா நம்மளை குழந்தைன்னு சொல்லணும், வாரிசுன்னு சொல்லணும், பக்தன்னு சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி எந்த செயலும் செய்ய வேண்டாம். பேகம்பராகி, செய்தியை கொடுப்பவராகி அனைவருக்கும் பாபா மற்றும் ஆஸ்தியை நினைப்பதற்கான செய்தியை கொடுக்கணும். பாபாவை நினைங்க, ஆஸ்தியை நினைங்கன்னு எல்லாருக்கும் சொல்லணும். इस पुरानी दुनिया में कोई चैन नहीं, चीची दुनिया है, इसे भूलते जाना है. घर की याद के साथ साथ पावन बनने के लिए बाबा को भी जरूर याद करना. இந்த பழைய உலகத்தில் எந்த அமைதியும் கிடையாது. பாபா சொன்னாங்க, சீச்சியான உலகம், இதை மறந்து விட வேண்டும். வீட்டை நினைப்பதுடன் கூடவே தூய்மையாக ஆகுவதற்காக பாபா நினைவு கண்டிப்பாக தேவை. वरदान, प्रवृत्ति में रखते पर वृद्धि में रहने वाले நிரந்தர யோகி பவ. வரதானம், குடும்பத்தில் இருந்து கொண்டே குடும்பம் என்ற விருத்தியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிரந்தர யோகியாக ஆகுங்கள். निरंतर योगी बनने का सहज साधन है प्रवृत्ति में रखते पर वृद्धि में रहना. நிரந்தர யோகி ஆகுவதற்கான ஈஸியான வழி என்ன சாதனம்? குடும்பத்தில் இருந்து கொண்டே குடும்பஸ்தன்கிற விருத்தியில் இருக்கணும், குடும்பத்திலிருந்து விடுபட்ட விருத்தியாக இருக்கணும். பரவிருத்தி அப்படின்னாலே ஆத்மீக ரூபம். குடும்பத்தில் இருந்தாலும் ஆத்மீக சம்பந்தத்தோடு இருந்துக்கணும். जो आत्मिक रूप में स्थित रखता है वो सदा न्यारा और बाबा का प्यारा बन जाता है. யார் ஆத்மீக ரூபத்தில் நிலைத்து இருக்கிறாங்க அவங்க எப்பொழுதுமே ஞாராவாக விடுபட்டவராகவும் பாபாவனுடைய அன்பானவராகவும் ஆகிடுவாங்க. कुछ भी करेगा लेकिन महसूस होगा जैसा काम नहीं किया है लेकिन खेल किया है. யார் அப்படி விடுபட்டு இருக்காங்க, பாபாவுக்கு அன்பானவராக இருக்கக்கூடியவங்க, அவங்க கிரகஸ்தத்தில் இருந்தாலும் கூட பிரவிருத்தியில் இருந்தாலும் கூட எல்லா காரியங்களையும் செய்தாலும் அவங்களுக்கு உணர்வு ஏற்படும். எப்படி, நான் ஒன்றும் வேலையே எதுவும் செய்யலை, எல்லாம் ஒரு விளையாட்டு போல் விளையாட்டாக நடந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. तो प्रवृत्ति में रखते आत्म रूप में रहने से सब खेल की तरफ सहज अनुभव होगा. அப்போ குடும்பத்தில் இருந்து கொண்டே ஆத்மீக நினைவு ஆத்மீக உறவுகள் இருக்கும்போது எல்லாமே விளையாட்டு போல தான் அனுபவமாகும், பந்தனமாக தெரியாது. सिर्फ स्नेह और सहयोग के साथ शक्ति की एडिशन करो, हाई जंप लगेगा. அன்பு மற்றும் சகயோகத்தின் கூடவே சக்தி என்பதையும் ஆட் பண்ணுங்க, அப்போது ஹை ஜம்ப் பண்ண முடியும். ஸ்லோகன், बुद्धि की महीनता अथवा आत्मा का हल्कापन ही ब्राह्मण जीवन की पर्सनालिटी है. ஸ்லோகன், புத்தியினுடைய ஆழமான நிலை மற்றும் ஆத்மாவினுடைய லேசான நிலை. புத்தியினுடைய ஆழமான நிலை மற்றும் ஆத்மாவினுடைய லைட் லேசான நிலை
இதுதான் நம்ம பிராமண வாழ்க்கையினுடைய பர்சனாலிட்டி. இன்றைய நாளிற்கு பாபாவுடைய அவ்யக்த தூண்டுதல், ஹிம்மத்தே சக்தியா மதத் தே சர்வசக்திமான். और शेरनियाँ कभी किससे डरती नहीं, निर्भय होती हैं. சக்திகளுடைய தைரியத்திற்கு சர்வசக்திவான் பாபா உதவி செய்வார் கண்டிப்பா. அதாவது சிங்கம் யாரை பார்த்தும் எதை பார்த்தும் பயப்படாது. ये भी भय नहीं कि न मालूम क्या होगा. सत्विकता के शक्ति स्वरूप होकर नशे से बोलो, नशे से देखो. அதாவது என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிறது கூட பயம்தான். ஆனால் அது யார்கிட்ட இருக்காது? சக்திகள் கிட்ட அந்த பயம் இருக்காது. சத்தியத்தாவினுடைய சக்தி ஸ்வரூபத்தில் நஷால இருந்து சொல்லுங்க. என்று சத்தியம் இருக்குது, அந்த நஷாவோட பெருமையிலேருந்து சொல்லுங்க. அந்த நஷாவோட பாருங்கள். எதுனாலும் சரி, நாம் ஆல்மைட்டி கவர்மெண்ட்டினுடைய அனுசாரமாக எல்லாமே செய்துட்ருக்குறோம். இந்த நினைவின் மூலமாக அதார்த்தமான விஷயங்களை கூட யதார்த்தமாக கொண்டு வாங்க. சத்தியத்தாவை பிரத்யக்ஷம் பண்ணணும் இல்லையா, மறைக்கக்கூடாது. ஆனால் சத்தியத்தாவின் கூடவே நம்முடைய வார்த்தையில் இனிமை இருக்கணும். அந்த இனிமை தான் நாகரிகம். அந்த நாகரிகம் ரொம்ப அவசியமானது. சத்தியத்தா சொல்கிறோங்கிறதுக்காக சத்தியத்தை வேகமாக சொல்லிடக்கூடாது. சத்தியத்தை இனிமையான முறையில் சொல்லணும். அதான் தெய்வீக குணம், அதான் நாகரிகம் கூட. அச்சா, ஓம் சாந்தி.